அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போவது 10ஆம் வகுப்பு செய்யுள் பகுதி. தலைப்பு முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டு எதில் வரும் அப்படின்னு கேட்டால் 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் என்னது இந்த முல்லைப்பாட்டு. திருமுருகாற்றுப்படை, பொன்னாராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகடாம், நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு இதில் வரக்கூடியதான் என்னது இந்த 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் என்னது இந்த முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். இந்த முல்லைப்பாட்டு வந்து எத்தனை அடிகளை உடையதுன்னு கேட்டால் 103 அடிகளை உடையது. இது ஆத்திரியப்பாவால் ஆனது. இந்த முல்லைப்பாட்டு வந்து ஆத்திரியப்பாவால் பாடப்பட்டது. அப்புறம் என்னென்னா அந்த 10 பாட்டு நூல்கள்லையும் குறைந்த அடிகளை உடைய ஒரு நூல் தான் இந்த முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் காவிரி பூம்பட்டினத்து பெரும் வணிகனார் மகனார் நப்பூதனார். நப்பூதனார் முல்லை முல்லைப்பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ அந்த நப்பூதனார், அப்போ அந்த ஆசிரியர் பெயரை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிடணுங்கிறத நம்ம என்ன செய்யணும், இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வெளியே போருக்கு போகிறாங்கன்னா நற்சொல் கேட்டுட்டு போவாங்க. பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்களோ நல்லது சொல்வாங்க, கெட்டதுன்னு சொல்வாங்க. இது நல்லது நடக்கும், இது கெட்டது நடக்கும். முதுப்பெண்டீர்கள் பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்குங்கிறத என்ன செய்வாங்க, நம்ம சிறியவர்கள் கேட்பாங்க. அப்போ பெரியவங்க நல்ல விதமாக சொல்லிட்டாங்கன்னா நமக்கு நல்லது நடக்கும், கெட்ட விதமாக சொன்னால் கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அந்த காலத்தில் எல்லாருக்குமே உண்டு. இப்போவும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளம்புற டைமில் பல்லி அடிச்சுட்டு உடனே நினைப்பாங்க, ஐயோ தடஸ்டம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்ய மாட்டா போக மாட்டாங்க. நற்சொல் கேட்கவில்லை அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, இருந்துருவாங்க. அதே மாதிரி அவங்க கூட்டத்தோடு இருந்து பேசிகிட்டு இருக்கும்போதோ அது நல்ல விதமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நல்லது, அந்த ஏதாவது ஒரு முக்கில் இருந்து அடிச்சிட்டுன்னா இது நல்லதுக்கு, வேறு ஏதாவது பக்கத்தில் இருந்து அடிச்சுன்னா ஐயோ இது கெட்டது ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்வாங்க. இப்போவும் பழைய மூட பழக்க வழக்கங்கள் மக்களிடத்தில் இருந்து வருகின்றன. அப்போ அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தலைவி வந்து காத்திருக்கிறா, தலைவன் போனவர் எப்படி வருவார், அப்போ முதுப்பெண்டீர்கள் வந்து நல்ல சொல்லுவாங்களா, நற்சொல் சொல்வாங்களா அப்படிங்கிறத இவன் என்ன செய்கிறா, காத்து கொண்டு இருக்கிறாள். அப்போ இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து என்ன செய்கிறது, வானம் அப்படியே உறிஞ்சி எடுத்து நமக்கு மழை பொழிகிறது. அது மாதிரி முதுப்பெண்டீர்கள் வந்து நல்ல சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவ என்ன செய்கிறா, காத்து கொண்டு இருக்கிறாள். அப்போ ஒரு நாள் என்னென்னா, இளங்கன்ற ஒன்று என்ன செய்கிறாங்க, கெட்டி போட்டுக்கிட்டு வெளியே காட்டுக்கு போகிற அந்த பெரிய பசுவை அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த இடைமகள் ஓடி போய் என்ன செய்கிறான்னா,